வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் இந்த முருகர் திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அதையும் தாண்டி இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கான வழக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநருடைய வழக்கு ஆளுநருக்கு பிரச்சனையாகும். ஆனால் ஆளுநருக்கு எப்போதும் கண்டனம் தெரிவிக்க மாதிரியே இருக்காங்க, வேறு ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் முகுல் ரோஹித் ஆஜராகிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர் யார், ஒன்றிய அரசு இன்றைக்கி இருக்குது. அப்புறம் ஒத்தி வச்சிட்டாங்க. ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஆளுநர் மிகப்பெரிய ஒரு பொய் சொல்கிறாரு. முகுல் ரோஹித் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து வழக்கு தொடர்ந்த உடனே 10 கோப்புகளை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறாரு, அது வரைக்கும் இவரே வச்சுருக்காரு அப்படிங்கிறது ஒன்று. அது ஆளுநருக்கு பிரச்சனை தான். ஏன்னா இவ்வளோ நாள் வச்சுருந்து கேஸ் போட்ட உடனே அது ஜனாதிபதிக்கு அனுப்புறது தப்பு. அதையும் தாண்டி ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒன்றிய அரசு, அதாவது ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் போட்டால் ஜனாதிபதி படிக்கிறாங்க. அதே போல் மாநில அரசு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை கவர்னர் படிக்க வேண்டும். அது அரசியலமைப்பு சட்டம் அப்படி தான் சொல்லுதுன்னு ஐயா மோடி சொல்லுவார். நமக்கே ஒன்றும் புரியல, மோடி அப்படி சொன்னாருன்னு ஒரு டங் ஸ்லிப்பாகி சொல்லிட்டாரா? ஏன்னா ஐயா ஆளுநர் ரவி அதை படிக்கவே மாட்டுறாரு, அவருக்கு சொல்கிறாரா? நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மோடி அவர்கள் எழுதி கொடுத்த உரையை ஜனாதிபதி வாசித்தாங்க. ஜனாதிபதிக்கு உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விஷயத்தில் பேசும்போது மோடி சொல்கிறாரு, இல்லை நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அது படிக்கணுன்ட்டு. ஏன் அவர் சொன்னார்னா, ஜனாதிபதி தளர்ச்சி அடைந்துட்டாங்க அப்படின்னு சோனியா காந்தி சொன்னாங்க. இப்போ அவங்க மேலே உரிமையியல் ஒரு போட போகிறாங்களாம், அது ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க உரிமை மீறல் பிரச்சனை, ஜனாதிபதியை இழிவுபடுத்திட்டாங்கன்னு. அப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றிய அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை ஜனாதிபதி படிப்பாங்க. இதை ஒரு விஷயமாக ஜனாதிபதியை கிண்டல் பண்ணுற மாதிரி சோனியா காந்தி பேசிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதற்கு ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கி மோடி ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம். இப்போ மோடி பேசுகிற விதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் எதிர்ப்பு. ரவி பண்ணுறதை தப்புன்னு சொல்கிற மாதிரி பேசிட்டார. மாநில அரசு எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டும் ஐயா சொன்னது மோடி. ஏன் படிக்கவில்லை? இந்த தடவையாவது நம்ம அவமானப்படுத்திட்டாங்க, எதை அவரை தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல ஒரு தடவை 4-5 வரி விட்டுட்டு படித்தார் பாருங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் 10 பேர் தான். ஆனால் அவங்க பண்ணுற தாங்க முடியலைங்க. வர வர ரொம்ப கோபமாகுது. திருப்பரங்குன்றத்தில் பார்த்தா எண்ணி ஆள் 10 பேர் தான் இருக்காங்க. பாரத் மாதாக்கு செயின் உள்ளே போய் கொடியை நிட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற இது இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தது இல்லை. எப்படி இந்த பிரச்சனை? அப்புறம் பார்த்தா இல்லைங்க, கோயம்புத்தூரில் எடப்பாடி வர தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் திருப்பரங்குன்றத்தில் நிற்க போகிறாரு. ஏன்னா அங்கே மலையில் ஏற்கனவே தர்கா இருக்குது. தர்கா இருந்தால் பிஜேபிக்கு பிரச்சனையே இல்லை. அதை வச்சு ஒரு பெரிய விஷயமாக்குறது. உள்ளூர் மக்கள் அவங்களாம் ஒன்றா இருக்காங்க, அங்கே இருக்க மக்கள்லாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க தேவையில்லாமல் போயிட்டு ஒரு 10 பேர் கொடி எடுத்துகிட்டு போயிட்டு முருகன் கோயிலில் பிஜேபி கொடி போகிறாங்களே, இதெல்லாம் என்ன ஆகம விதங்களுக்கு ஆதகம விதம்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரைட்டா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு தீர்ப்பு இருக்குது. அங்கே இன்னும் உயர் ஜாதியில் இருக்கவர் தான் அர்ச்சனை பண்ணுறாரு. ஒன்றும் புரியலையே. முருகன் கோயிலில் தமிழ் கோயிலுங்கிறீங்க, அது பேரே மாற்றுறீங்க. ஏதோ இந்தியில் ஏதோ ஒரு வித்தியாசமாக சமஸ்கிருதத்தில் பேர் மாற்றுறாங்க. இதெல்லாம் பிஜேபி பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா இப்படி ஏதோ டைவர்ட் ஆகிறோம். ஆளுநர் பற்றி பேசுவோம். ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் கேட்குறது, ஏன் நீங்கள் கோப்புகளை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆளுநர் சொல்கிறாரு, ஒரு கோப்பை நான் திருப்பி அனுப்பிட்டனாலே அது டிஸ்மிஸ் பண்ணதாக அர்த்தங்கிறார். அப்படி இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகுல் ரோஹித் பேச்சோட பேச்சா இன்னொன்று சொல்லிட்டாரு. ஐயா பாருங்க ஐயா, அவர் ஏற்கனவே அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. இது பெரிய அடி. நீதிமன்றம் எப்படி பார்க்கும்? நம்ம சொன்னோம், ஆளுநர் மேலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுநர் என்னென்ன பண்ணாரோ எல்லாத்தையும் திமுக கிளம்பும். ஏன்னா எலெக்ஷன் வருது, இது திமுகவுக்கு மெட்டீரியலாக யூஸ் ஆகும். ஆளுநர் ரொம்ப சூப்பரான கண்டென்ட், ஆளுநர் படம் எப்பயுமே ஓடும், திமுகவுக்கு தெரியும். இதை எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை இவர் நோட்டீஸ் கொடுத்தார். நோட்டீஸ் இருக்கும்ல, இவர் கொடுத்த ஆர்டர் இருக்குல்ல, மாட்டிக்கிட்டாரா? இப்போ உச்சநீதிமன்றம் கேட்குமே, எப்படிங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லை, எப்படி நீங்கள் அவரை நீக்கினீங்க? இது திமுகவுடன் தமிழக அரசின் கடைசி கட்ட ஆயுதம். ஏன்னா இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல முடியாது, மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் எப்படி சார் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? அப்போ ஒரு தமிழ்நாடு அரசை நீங்கள் செயல்பட விடாமல் முட்டுக்கட்டை போடுறீங்க. இப்போ டிஸ்மிஸ் பண்ணீங்களா? 3 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கினீங்களா? ஏன் டிஸ்மிஸ் பண்ணிங்கிறதுக்கு காரணம் சொல்லலை, ஏன் வாபஸ் வாங்கினவங்களுக்கும் காரணம் சொல்லலை. தமிழக அரசு இந்த ஊருமே எடுத்துட்டாங்க. என்ன ஒன்று ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, முகுல் ரோஹித்துக்கு ஒரு நாள் சம்பளம் 30 லட்சம் ரூபா.
ஆளுநர் மேலே வழக்கு போடுறதுக்காக நம்ம தமிழக மக்களின் வரி பணம் 30 லட்ச ரூபா முகுல் ரோஹித்துக்கு செலவழிக்குது. முகுல் ரோஹித் என்ன யோசிப்பார், எப்பா தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்கப்பா, இப்படி ஏதாவது ஆளுநர் பண்ணிகிட்டு இருக்கட்டும், நமக்கும் அவருக்கும் பணம் தானுங்க. ஒரு நாள் வாதாடினா 30 லட்ச ரூபா. நம்ம இங்கே நிதி நிலைமைக்கு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் யோசனை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆளுநருங்கிற ஒருத்தர் பண்ணுற வேலையால் 30 லட்சம், இந்த 30 லட்ச ரூபா பண்ணிட்டேன். இனிமேல் இது மாதிரி பல லட்சங்கள் எவ்வளோ கேஸ் அவர் மேலே போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, வக்கீலுக்கு நம்ம காசு தந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். சிம்பிளாக பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை இதுக்கெல்லாம் மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம திராவிட கட்சிகள் ஆகட்டும், அரசியலாகட்டும், நம்ம திமுக, அதிமுக, விஜய், இந்த மேட்டரை விட்டுருங்க. இந்த மேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தான் நம்ம முக்கியம். ஆளுநர் பண்ணுறது தப்பானா எந்த ஆட்சி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஆளுநர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம பேச தான் செய்வோம். எந்த மாநிலமாக இருந்தாலும் பேச தான் செய்வோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் மாதிரி ஒரு ஆளுநர் இருந்ததே இல்லை. கருத்து கந்தசாமி மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு, அதே நேரத்தில் ஐடிஐயில் ரைடுக்குள்ளான ஒரு காலேஜுக்கு போய் அங்கே நின்றுட்டு, அப்புறம் இந்தி சமிதின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு 500 பேர் தான் வந்திருக்காங்க. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. பில்லு 21 லட்ச ரூபா போடுறாரு. அப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம், என்ன நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? அது எப்படிங்க ஸ்நாக்ஸ் வந்து 21 லட்ச ரூபாய்க்கு எந்த கடையில் கிடைக்குது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ 21 லட்சம் கிடைக்குதுன்னா உண்மையிலே 21 லட்சம் செலவு பண்ணுறாங்களா, இல்லை பணத்தை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இப்போ திமுக ஒரு மோசம்னா நம்ம திட்டுறோம், அதிமுக மோசம்னாலும் திட்டுறோம். இவங்களெல்லாம் யார் கடிவாளம் போடுறது? அப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற உடனே பிஜேபி உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும், சொகுசாக இருப்பீங்க, வேலையே செய்ய மாட்டீங்க, அவ்வளோ பெரிய மாளிகை இருக்கும் உங்களுக்கு, சொகுசாக எல்லா விமான பயணம் எல்லாமே உங்களுக்கு இலவசம். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய இளவரசரா? ஏழை மக்களுடைய கஷ்டம் உங்களுக்குலாம் தெரியாதா? என்ன வானத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கூச்சு வந்துட்டீங்களா? நீங்கள் கேட்டால் சனாதனம் தான் உயர்ந்ததுன்னு கிளாஸ் எடுக்கிறீங்க எங்களுக்கு. நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் யார்? உங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னார்ல, கோவப்பட்டீங்கல்ல. இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்வுலாம் என்ன? கலாக்காட்சப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ளே உட்காந்து பஜனை பாடுறவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு, இது என்ன தமிழ்நாடு கவர்னர் மாளிகை என்னது? ஒன்றும் புரியலையே நமக்கு. தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ கொந்தளிப்பாக இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். கவர்னருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருப்பாங்க. அவருடைய பதவிக்கு நம்ம மரியாதை தரோம், ஆனால் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள்லாம் பார்த்தா இது வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டுங்க. இப்போ மோடி உரையை வந்து முர்மு படிக்கலைன்னா கோவம் வருமா வராதா? தப்பு இல்லது. அதை எப்படி ஆளுநர் படிக்க மாட்டேன் பாரு. இப்போ மோடி சொல்கிறாரு, இப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவார்? இல்லை மோடி சொல்கிறது தப்பு, ஆளுநர் பண்ணது ரைட்டுன்னு சொல்ல போகிறாரா? வானதி, தமிழிசை, நிறைய புத்திசாலிகளாக இருக்காங்களா, அவங்க எங்கே போனாங்க? ஒன்றுமே புரியல நமக்கு. அதாவது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? பதில் சொல்லுங்கள், அதுவும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் ஆளுநர் பதில் சொல்லணுங்கிறாங்க. இப்போ ஆளுநர் என்ன சொல்லுவார்? இல்லைங்க, நான் வந்து எந்த அடிப்படையில் இந்த மசோதாக்களை நீங்கள் வந்து வேணான்னு சொல்கிறீங்கிறதையும் காரணத்தை கேட்டிருக்காங்க. அது சிம்பிளாக சொல்லிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா, இதில் ஆளுநர் அவர்களுக்கு ஒரு பெரிய கவசம் இருக்குது. அந்த கவசத்தை உடைக்காத வகையில் இது இப்படி தான் பிரச்சனையாகும். இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லும்? இல்லைங்க, ரவி அவர்கள் பண்ணுறது சூப்பருங்க, ஆனால் தேவையில்லாமல் 2 மேட்டரை இப்போ கோத்து விட்டார் முகுல் ரோஹித். அதுதான் இப்போ பிரச்சனை. ஒன்று கவர்னரை டிஸ்மிஸ் பண்ணுது பாருங்கள், ஆளுநர் வேணான்னு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குன்னு. நம்ம என்ன சொல்கிறோம்? திமுகவுடைய கொள்கை ஆளுநர் வேணாம். விஜய் அதான் சொல்கிறார், ஆளுநர் தேவையில்லைங்கிறாரு. இப்போ விஜய் இப்போ பக்கமாக சொன்னார். அவர் கருத்து இதுக்கு தமிழக அரசு ஆமோதிக்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. முகுல் ரோஹித் சொல்கிறாரு, ஆளுநர் தேவையில்லைங்கிற வாதம் பெருசாகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் கொடுத்துருக்கிறதே நினைக்கலாம் உச்சநீதிமன்றம். ஏன்னா அவங்க நிறைய கேள்வி கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் யூஜிசி தமிழ்நாடு அரசு செலவு பண்ணணும் பல்கலைக்கழகத்துக்கு, ஆனால் பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஆளுநருடைய அதிகாரம் அதிகமாக இருக்குது. பல்கலைக்கழகத்தை விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இது பல மாநிலங்களுக்கு சந்தோஷம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே சந்தோஷம். ஏன்னா ஆளுநர் எல்லா விஷயத்தையும் தலையிடுறார் அப்படின்ட்டு. அதனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டது. அதுவும் இல்லாமல் ஆளுநருக்கு இந்த 24 மணி நேரம் சொல்கிறது ஒன்று, மோடி வேறு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்காரு. அப்போ மோடி வந்து RN ரவிக்கு ஒரு இடியை இறக்கியிருக்காருன்னே சொல்லலாம். நம்மை பொறுத்தவரையில் ஆளுநர் ரவியை வந்து மோடிலாம் காட்டிலாம் கொடுக்க மாட்டார். அவர் முர்மு வந்து என் அறிக்கையை படித்தது சரின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு மேட்டர் சொல்கிறாரு. அது வந்து இப்போ அதுக்கும் பொருந்தது. தமிழ்நாடு அரசு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என்னங்க மோடி சொல்லிட்டாரு, வந்து சட்டசபையில் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை படிக்கணுமாமே. அரசியலமைப்பு சட்டத்தை வேறு பேசுகிறாரு. ஆச்சரியமாகுது. இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தையே வேணாம்பாங்க, திடீர்னு என்ன ஞான உதயம் வந்த மாதிரி பேசுகிறாரு. இது ஆளுநருக்கு கொஞ்சம் சிக்கல் தான் உச்சநீதிமன்றம் சொன்னது. இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னா இல்லைங்க, அவங்க சமாளிச்சிருவாங்க. என்னென்ன இதெல்லாம், அதாவது என்னன்னாங்க, இப்போ சொல்லுவோம்ல, சில பேர்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு தந்தை பெரியார் சொல்லுவார். ஏன்னா எதையுமே சொரணையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் நீ என்ன சண்டை போடுவீங்க? ஒரு தடவை திட்டுறோம், ஐயோ திட்டுறாங்களே, அடுத்த தடவை ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். அப்படிங்களா, ரைட்டுங்க, சரிங்க பண்ணிட்டு போகிறேங்க, அப்படிங்களா, சரிங்க, அப்படின்னா என்ன நீங்கள் பண்ணுவீங்க?
நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்குறீங்க, அவர் பதிலே சொல்லாமல் இருந்தால் என்ன தான் நினைப்பீங்க? சரி ரைட்டு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, மானம் உள்ளவர்கள் அவர்கள்ட்ட நம்ம சண்டை போடலாம். சில பேர்கிட்ட நம்ம சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அமைதியாக உட்காந்துருந்தா அவங்கள்ட்ட என்ன பேசுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? ஆளுநர் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 கவசம் இருக்குது. அந்த கவசத்தில் இருந்து கொண்டு பல விஷயங்களை பண்ணுறாங்க, யாரும் கேள்வி கேட்க முடியவில்லை. நம்மளும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த பேச்சோட பேச்சை இன்னொன்று சொல்லிடுவோம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் ஒரு சமூக பதட்டத்தை இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. எச்ராஜாலாம் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அதான் நம்ம இன்றைக்கி ஆளக்கூடிய அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணுங்க. ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதான் நம்ம சொல்கிறோம்ல, பிஜேபி திமுகவுக்கு உதவி பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். மற்ற எல்லா விஷயத்துலையும் டைவெர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதனால் ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமாக இன்னும் 2-3 நாளில் வழக்கு வருது. ஆளுநருக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம். அதையும் தாண்டி 24 மணி நேரத்தில் பதில் சொல்லியிருக்காங்க ஆளுநருக்கு. இப்போ என்ன சிக்கல்னா, இதோட திமுக விட்டுருமா, தமிழக அரசு விட்டுருமா, இல்லை அடுத்த இயரிங் வரும்போது ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் கொடுக்குறத சொல்லிட்டாங்க. அடுத்து சார் இந்த மாதிரி ஐடி ரைடு உள்ள கல்லூரிக்கு போயிருக்காரு, அதையும் தாண்டி அது தேவையில்லாமல் சிக்கல் தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரான்னு கேளுங்க யுவரானர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஒரு ஃபங்க்ஷன் படுத்தி 21 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாரு. குடியரசு தலைவர் டீ பார்ட்டிக்கு ஒரு 21 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாரு. நிதி நிலைமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேது. இவர் ஆளுநராக இருக்காரா இல்லையான்னு தெரியல. பதவி நீட்டி பேரை கொடுக்கல. இவருக்கு நாங்கள் சம்பளம் போடுறோம், உள்ளே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கும் நாங்கள் சம்பளம் போடுறோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதிரியை மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னு போகிற போக்கில் சொல்லாலும் சொல்லுவார். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்த இயரிங்கில் சொன்னார்னா அது ஆளுநருக்கு தேவையில்லாத சிக்கல் தான். என்ன ஒன்று எல்லாம் மேலே இருக்காங்க பார்த்துக்குவான்னு நினைக்கிறாரு. ஆனால் மோடியே தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறாரு. ஏன் இந்த டபுள் கேம்னு தெரியல. பிஜேபினாலே ஒரு டபுள் கேம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.